Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Mahashweta Devi's Rudali. Rudali is a very important post-colonial work, a subaltern text. A subaltern, அப்படின்னு சொன்னீங்கன்னாவே sub plus alten அப்படின்னு கேட்டீங்கன்னா people who are placed in the second position, people who are marginalized, people who are oppressed, people who are suppressed. அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்ட். சரி, இந்த ஒர்க்குடைய ஜானர் என்ன ஜானர்? What is the genre of this work? What is the form of this work? எப்படி வந்து கேட்கலாம். Short stories. It's a short story and it is in the form of, some people say it's in the form of novella. அப்போ ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியில ருதாலின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த ருதாலிங்கிற டைட்டில் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து வருது? It comes from which language? Rudali. டவுட்டா கேக்குறீங்களே. Rudali comes from, correct சொல்லுங்க. I'm giving little time for you so that you can give me the correct answer. Hindi. Yes, that's right. Okay. So it comes from Hindi language. And what is the meaning of that particular word, Rudali? Female mourner. It's mean weeping or mourner. So literally means a female mourner. And Rudali are professional mourners. They are professionals who are hired to mourn in the funeral of the upper caste or wealthy individuals. அதாவது பணக்காரவங்க, உயர்ந்த சாதியினர், அவங்க தங்களுடைய துக்கத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உயர்ந்த சாதியினர், அந்த கெத்து இருக்கும். அந்த கெத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா காசு நிறைய இருக்கு. அப்ப அவங்க ஒரு கல்ச்சர்ல இருக்கிறாங்க. எமோஷன்ஸை வந்து வெளியில காட்ட மாட்டாங்க. அப்ப என்கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா தாழ்ந்த சாதியினருக்கு காசு கொடுத்து அவங்கள வந்து ஒப்பாரி பாட வைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். ஏன் அந்த மாதிரி கான்டெக்ட்ல தான் இந்த பிளே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளே ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டோரியில சனிச்சாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. சனிச்சாரி அப்படிங்கிற கேரக்டர், இவங்க ஒரு தலித் உமன். இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்து பிறந்தவர். இவங்களுடைய கண்டிஷன் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, தங்களுடைய வீட்டுல நிறைய இழப்புகள். அவருடைய மாமியார், மாமனார், கணவர், பின்னாடி மகன், அப்புறம் பேரன் ஓடி போயிடுவான். அந்த ஸ்டோரியில மருமகள் வந்து ஓடி போயிடுவா. இவ்வளோ விஷயங்கள் லாஸ் இருக்கும்போதும் she is not able to mourn over it. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறந்து விட்டால் அழுதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட்டம் கூடும். அந்த கூட்டத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்கணும். ஒரு டீயோ ஒரு வடையோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அதுக்கு கூட வழி இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ரிச்சுவல்ஸ் அதோட அசோசியேட் ஆகும். அதனால இரவோடு இரவு அந்த உடல்களுக்கு இறுதி சடங்கு நடத்தக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய உமன் அழுதா வெளியில தெரிஞ்சிடும். அப்ப துக்கத்தை வெளியில காட்ட முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த சனிச்சாரி ஒரு காலத்துல ஒரு என்லைட்டன்மெண்ட், அவளுக்கு ஒரு ஞான உதயம் வருது. அந்த ஞான உதயம் யார் மூலியமா வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இந்த நரேஷன்ல பார்ப்போம். She becomes enlightened after having interaction with the community leader. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, she becomes a professional mourner. And ironically, அவ தன்னுடைய கிரீஃபுக்காக அழுக முடியாத நிலையில இருந்தாலும் காசுக்காக அடுத்தவனுடைய துக்கத்திற்காக அழக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக அவள் மாறி விடுகிறாள். இதுதான் நமக்கு கதையே. அப்போ இது வந்து இந்த இந்தியன் சோசியோ பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் சிச்சுவேஷனை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சோசியோ ரியலிசம் உள்ள ஒரு ஷார்ட் ஸ்டோரி. சரி, இப்போ நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த டெக்ஸ்ட்ல சொல்லுவேன், ஒரு சிலது ஒரிஜினல் டெக்ஸ்ட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். இன்னைக்கு இதை முடிச்சுட்டு ஐ வில் டேக் யூ இன்டு தி ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஒரு 10 பக்கம், நாளைக்கு ஒரு 10 பக்கம், நாளை மறுநாள் ஒரு 10 பக்கம். ஏன்னா அவ்வளவுதான் நடத்த முடியும் ஒரு நாள்ல. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருக்கு. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ பீப்புள் டு மிஸ் ஆல் தீஸ் டீடைல்ஸ். கொஞ்சம் அப்படியே லாகிங்கா போனா கூட எக்ஸாம்னு வரும்பொழுது யூ வில் ஹாவ் an edge over others because you have been introduced to the original text. அதுதான் எனக்கு வேணும். எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். Now come down to the birth of
இந்த ஸ்டோரி எங்க நடக்குது? Where does the story take place? It takes place in a fictional setting. What is the name of the fictional village? Tahad. தகாட். தகாட் அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு 2 காஸ்ட் குரூப் பிரெடாமினா இருந்துச்சுன்னு சொல்றோம். அதுல சனிச்சாரி எந்த எந்த காஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடியவங்க? She belongs to a particular caste group. What is the caste group? Yes. Kanju. Yeah. காஞ்சு. GANJU. காஞ்சு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு லோ காஸ்டை சேர்ந்தவர். இன்னொரு ஹை காஸ்ட் இருந்தது, அதுக்கு பேரு துஷ்ஹட்ஸ். DUSHADS. துஷ்ஹட்ஸ். அப்ப இந்த துஷ்ஹட் அப்படிங்கிற அப்பர் காஸ்ட் இவங்க பிறந்து வளர்ந்த ஒரு காஸ்ட் வந்து காஞ்சூஸ் காஸ்ட். தே ஆர் எக்கனாமிக்கலி வெரி புவர். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிறந்து வளரக்கூடிய ஒரு கேர்ள் தான் சனிச்சாரி. இப்ப சனிச்சாரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்களுடைய பிறப்பிலேயே ஒரு சில ஃபேட்டலிசத்துக்கான கான்செப்ட்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியில நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தலைவிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம இந்தியால அதை பத்தி நிறைய பேசுவாங்க. என்ன பண்றது, தலையெழுத்து, கடவுள் தலையில எழுதிட்டான். அந்த அந்த விதியை பற்றி, அந்த விதி மேல அதிகமான நம்பிக்கை வைக்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா ஃபேட்டலிசம். வேற வழி இல்ல, எவ்ரிதிங் இஸ் ஃபேட், கடவுள் எழுதி வச்சுட்டான் அப்படின்னு சொல்றீங்கன்னா இட் இஸ் கால் ஃபேட்டலிசம். அப்ப நம்ம பிகினிங்லயே நமக்கு ஆத்தர் தெளிவா சொல்றாரு என்ன அப்படின்னா, பீப்புள் இன் திஸ் பர்டிகுலர் வில்லேஜ் பிலீவ்ஸ் இன் ஃபேட்டலிசம். ஏன் அப்ப நமக்கு பாக்குறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷார்ட் ஸ்டோரியில வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து they are given names based on the dates in which they were born. ஏன் அவங்க எந்த நாள்ல பிறக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. அதுல நிறைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் இருக்கு, மூட நம்பிக்கைகள். என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து என்ன இருக்கும், ரொம்ப கஷ்டப்படும், அது வந்து ரொம்ப கர்ஸ்டான சைல்டா இருக்கும். அப்படி சனிக்கிழமையில பிறந்தது தான் நம்ம ஹீரோயின் சனிச்சாரி. அதனால அவ சாட்டர்டேல பிறக்கிறா. சாட்டர்டே ஹிந்தியில என்ன பேரு? How do we call Saturday in Hindi? சனிவார். சனிவார். அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா சனிச்சாரி அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு பேர் வைக்கிறாங்க. அண்ட் நம்ம ஸ்டோரி ஓபன் பண்ணும்போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சனிச்சாரி இஸ் த டாட்டர் இன் லா இன் அ ஹவுஸ். சனிச்சாரி வந்து ஒரு வீட்டுல டாட்டர் இன் லாவா இருக்கிறா. அப்படி டாட்டர் இன் லாவா இருக்கும் பொழுது அவங்களுடைய மதர் இன் லா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, that this girl is an inauspicious girl. இவ விளங்காதவ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ சொல்றாங்க, நீ வந்து ஒரு கர்ஸ்டான லேடி, இப்ப இந்த குடும்பம் கஷ்டத்துல இருக்கு அப்படின்னா என் மகன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனாலலாம் அப்படின்னு அந்த மாமியார் சொல்றாங்க. அப்ப இந்த சனிச்சாரி வெளியில ஓப்பனா பேச முடியாது, ஆனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, மற்ற எல்லா நாள்ல பிறந்த எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நான் சனிக்கிழமை பிறந்தேன் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் கஷ்டப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அந்த டெக்ஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, இப்ப நம்ம சனிச்சாரி பத்தி தெரியும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சனிச்சாரி does not believe in fatalism. She does not believe in fate because she tells that her suffering is not the result of fate, but it is because of the social and economic inequality. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா இது கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை அல்ல, நான் இந்த ஒரு சாதி அமைப்புல பிறந்துட்டேன். என்ன சாதி அமைப்புல பிறந்துட்டாங்க இவங்க? காஞ்சு என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்துட்டேன். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல நான் பிறந்ததுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த சமுதாயத்துல என்ன இருக்கு, ஒரு பொருளாதார ரீதியாக பாகுபாடு இருக்கு, சமூக ரீதியாக பாகுபாடு இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா நம்பக்கூடிய ஒரு பெண்மணி தான் சனிச்சாரி. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்படியே நீங்க இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் உள்ள போய் பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். நம்ம மெயினா என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
The village in which they live, Tahat, is dominated by feudal lords. Feudal lords அப்படின்னா நில பிரபுக்கள். அந்த நில பிரபுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தாழ்ந்த சாதி மக்களை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வைத்து இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பண தேவை இருக்கு. அந்த பண தேவைக்காக யாருக்கிட்ட தான் போய் ஆகணும்? லேண்ட்லார்ட்ஸ்கிட்ட போய் ஆகணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இவங்களுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு இவங்களை கொத்தடிமைகளாக அவங்களுடைய இடத்தை அபகரிக்கக்கூடிய வேலையை தான் இந்த லேண்ட்லார்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் பிளே இஸ் ஃபோக்கஸிங் ஆன் the problem of people in India because of landlord system. நில பிரபுத்துவத்தினால் இந்திய மக்கள் அடைந்த துயரத்தை படமெடுத்து காட்டுவதாக இந்த ஒரு பிளே அமைக்கப்பட்டிருக்கிறது. Is the information clear, teachers? Yes, sir. Which caste is considered to be untouchable caste அப்படின்னு இந்த பிளேல கேட்டாங்கன்னா, it is Kanju caste. And in the Kanju caste is highly exploited by the Rajput landlords. ராஜபுத்திரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜ்புத் லேண்ட்லார்ட்ஸ் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்ப இவங்க வாழ்ந்த அந்த வில்லேஜ்ல வாழ்ந்த ஒரு லேண்ட்லார்ட், இவருடைய வம்சாவளியினர் பின்னாடி சனிச்சாரியுடைய வம்சாவளியினரை எல்லாரையுமே அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this landlord system is represented by ராமாவதார் சிங். லேண்ட்லார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லேண்ட்லார்டுக்கு வந்து மெயின் லேண்ட்லார்ட் இவங்க வந்து யங்ஸ்டரா இருக்கும் பொழுது இருந்தவர் ராமாவதார் சிங். அப்போ இந்த ராமாவதார் சிங் எப்படி வந்து சனிச்சாரிய கொத்தடிமையாக மாற்றினார் அல்லது அவங்களுடைய இடத்தை எப்படி அபகரித்தார் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஸ்டோரிக்குள்ள நரேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சனிச்சாரி வாஸ் மேரிட் நம்ம சொன்னோம். அப்ப சனிச்சாரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, she becomes a widow because of an unexpected event. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கணவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறாரு. அந்த கோயில் திருவிழால என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலா அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த சாமிகளுக்கு படையெல்லாம் போடுவாங்க. அப்ப அந்த சாமிகளுக்கு படையெல்லாம் போடும் பொழுது இந்த மோர் பால் எல்லாம் கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படி மோர் பால் எல்லாம் கடக்கும் போது அதுல ஒரு ஸ்டஃப் வந்து இட் வாஸ் கண்டாமினேட்டட். அந்த கண்டாமினேட்டட் ஸ்டஃப்பை அங்க இருந்த சாமியார் என்ன பண்றாரு அப்படின்னா, he knows that it is contaminated but he sells it to the people at nominal rates. இது ஒரு தடவை தான் கிடைக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அப்ப இது மிகவும் புனிதமானது, இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்தி, இட்ஸ் கால்ட் ரிலீஜியஸ் மேனிப்புலேஷன். ஹவு ரிலிஜன் மேனிப்புலேட்ஸ் த ignorant people. அப்ப அதை நம்பி என்ன பண்றாங்க, காசு கொடுத்து வாங்கி அதை கன்சியூம் பண்ணாங்க. அப்படி கன்சியூம் பண்ணதுனால நிறைய பேருக்கு நோய்வாய்ப்பட்டார்கள். என்ன நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் அஃபெக்டட் பை காலரா அண்ட் த ஹஸ்பண்ட் ஆஃப் சனிச்சாரி பிகேம் எ விக்டிம் ஆஃப் காலரா. அவருக்கு காலரா வந்துச்சு, வாதபேதி சீதபேதி மாதிரி வந்து அவர் இறந்து போனார். இறந்து போனோன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கணவன் இறந்துட்டாங்க, ஆனாலும் அழுக முடியல. ஏன் அழுக முடியல? அந்த அளவுக்கு காசு இல்லை. இருந்தாலும் கணவனை வந்து இரவோடு இரவாக என்ன பண்றாங்க, எரியூட்டி விட்டு என்ன பண்றாங்க, அந்த ஃபியூனரல் ரைட்ஸ் பண்ணணும்ல, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிண்டம் கொடுக்கறது அப்படிம்பாங்க இருக்கு இல்லையா, அதே டேர்ம் தான் பயன்படுத்திருக்காங்க. த பிண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பிண்டம் இங்கிலீஷ்ல பிண்டு. The word has become an English word. It has entered into Oxford English Dictionary as an Indian English word. பிண்டு. ஏன்னா அந்த கல்ச்சர்ல இதெல்லாம் கிடையாது, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. அதனால பிண்டு அப்படின்னு மாத்தினாங்க. பிண்டு அப்படின்னா இட் இஸ் a ball like thing which is offered, okay, on in memory of deceased ancestor. அதை வந்து தண்ணியில கொண்டு போய் கறப்பாங்க, இல்ல காக்காவுக்கு வைப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த ரிச்சுவல் நடத்தி ஆகணும். கணவன் இறந்து விட்டார், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the funeral rites has to be conducted. So she approaches the local pundits. நம்ம கோயில்ல இருப்பாங்க இல்லையா, லோக்கல்ல கோயில்ல பூசாரி இருப்பாங்க இல்லையா, அப்ப அந்த பூசாரி கிட்ட போறாங்க. அந்த பூசாரி என்ன பண்றாரு, இவ்வளவு காசு வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு. ஒரு படத்துல வந்து காமெடியா சொல்லுவாங்க, கருப்பனுக்கு என்னது
கருப்பனுக்கு கருப்பு கலர் ரேபன் கூலிங் கிளாஸ், 9ஆம் நம்பர் செருப்பு, காடை ஒரு ஃபுல்லு, கௌதாரி ஒரு ஃபுல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பாட்ட போய் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொன்னோன்னே, அவர்கிட்ட அவரு சாமியாடி இருப்பாரு. அவர்கிட்ட மக்கள் வந்து வந்து ஒரு விஷயத்துக்காக வரும்போது கருப்பை இதெல்லாம் கேட்கறான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு. எதுக்காகனா பையனுக்கு கொடுக்கறதுக்கு. திஸ் இஸ் கால்ட் மேனிபுலேஷன். அப்ப there was religion which also manipulated the poor people. Here Sanchari became the victim. அப்ப சான்சாரி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கு அந்த funeral rituals நடக்கணும், அந்த பிண்டம் has to be offered, so she is in need of money. அப்ப என்ன பண்றாரு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய லேண்ட கொண்டு போறாங்க. அந்த லேண்ட் ஒன்றும் பெருசா தீராது, ஆனா யூ கேன் பி மை பாண்டட் லேபர் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா, ராமாவதார் சிங் சொல்றாரு. So she becomes a bonded labor. Is the information clear, teachers? So she becomes a bonded labor for how long அப்படின்னு கேட்டீங்கன்னா, she is a bonded labor for 1 year. After 1 year she thought she would be free. ஒரு வருஷம் கழிச்சு நம்மளை வந்து ராமாவதார் சிங் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவார் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அந்த ஒரு வருஷம் கழிக்கும் பொழுதுதான் தெரியுது, ஒரு தடவை நீங்க வந்து கொத்தடிமை ஆயிட்டீங்கன்னா காலத்திற்கும் நீங்க கொத்தடிமையாகத்தான் இருக்க வேண்டும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர், டீச்சர்ஸ்? இதெல்லாம் ஷாக்கிங் ரியாலிட்டிஸ் which you will find in the text. இப்படிதான் ஃபியூடலிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த புவர் பீப்புளை ட்ராப் பண்ணுது. இதற்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளார நிறைய இன்ஃபர்மேஷன். இவளுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், அந்த மகனுடைய பேரு புத்துவா. அப்ப இந்த புத்துவா வளரும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகா இல்லை, இருந்தாலும் அவள் வந்து புத்துவாவை விட்டு விட்டு ஓடி விடுகிறாள். புத்துவாவும் இறந்து போறான். ஹவு டிட் புத்துவா டை அப்படின்னு சிம்பிளா கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம இது தெரியாம இருந்திருக்கும். நீங்க நார்மல் சம்மரி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. நம்ம கொஞ்சம் டெக்ஸ்ட்ல இருந்து உள்ள போய் பார்க்கும்போது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். இப்ப நீங்க ஓரளவுக்கு மேஜரா இருக்கிற விஷயங்கள் பார்த்துக்கோங்க. புத்துவா இஸ் அ சன். புத்துவானா எந்த டேல பிறந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். புதன்கிழமை பிறந்ததுனால அவனுக்கு பேரு புத்துவா. அப்ப அவன் புதன்கிழமை பிறந்தவன், அதனால புத்துவான்னு பேரு வச்சா. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தா. ஒரு பொண்ணையா அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா. கல்யாணம் பண்ணி வந்து அவளுக்கு ஒரு குழந்தை இருந்தது. ஆனா அந்த குழந்தைய போட்டுட்டு மருமக ஓடி போயிட்டா. அந்த குழந்தை, இவனுடைய பேர குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா ஹரோவா. Who is the grandson of Sanichari? ஹரோவா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுவா இறந்துடுறாரு டியூபர்குலோசிஸ்னால. அப்பையும் இவ அழுகல. மதுரையில இறக்குறா, அப்பையும் சனிச்சாரியா அழுகல. அப்புறம் தன்னுடைய ஹஸ்பண்ட் இறக்குறாரு, அப்பையும் அழுகல. தன்னுடைய பையன் இறக்குறான், அப்பையும் அழுகல. தன்னுடைய மருமக ஓடி போறா, அப்பையும் அழுகல. ஹரோவா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹரோவை வளர்க்குறா. அது அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துருக்குறோம். ஹரோவா இஸ் அ யங் ஷாப். அவன் ஒரு சின்ன பையன், ஒரு அளவுக்கு இன்னும் அடலசன் பாய் ஆகல. அவன் என்ன பண்றா அப்படின்னா, கொஞ்சம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ராமாவதார் சிங்கோடைய பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து மார்க்கெட்ல கடை வச்சிருப்பாரு. அவர்கிட்ட கொண்டு போய் இவனை வேலைக்கு சேர்த்து விடுவா. இனிஷியலா கொஞ்ச நாள் அவன் காசு கொண்டு வந்து கொடுப்பான், அதுக்கப்புறம் காசு கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ், கொஞ்சம் பிளே திங்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வருவான். Then we come to know that Harova does not go to work. So சனிச்சாரி என்ன பண்றா அப்படின்னா, கொஞ்சம் கோவமாயி ஹரோவாவை திட்டி அடிச்சு போட்டுருவா. அவன் என்ன பண்றான், ஓடியே போயிடுவான் வீட்டை விட்டு. ஆனா சனிச்சாரி என்ன பண்றா, அந்த ஹரோவாவை தேடி அவன் போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பயும் அழுக மாட்டா. ஆனா அவனை தேடி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு அலையிறா. சந்தைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராமங்கள்ல சந்தைகள் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சந்தை இருக்கும், ஒவ்வொரு நாள்ல கூடும். அப்ப அந்த சந்தைகள்ல எல்லாம் அந்த மார்க்கெட் பிளேஸ போய் தேடி போகும்போது பை ஆக்சிடென்ட் she happens to meet her childhood friend. What is the name of the childhood friend? Bikini. Bikini.
ஓகே, பிகினி அப்படிங்கிற அந்த பிகினி அப்படிங்கிற கேர்ளை வந்து மீட் பண்றா. அதை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே போட்ல தான் டிராவல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அவளுக்கும் செவரல் லாசஸ் இருக்கு, இவளுக்கும் செவரல் லாசஸ் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, they try to foster a friendship, and this friendship actually transforms சனிச்சாரி. இப்ப இப்ப சனிச்சாரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி எல்டர், இவங்களுடைய அந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட் குரூப் உடைய எல்டர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேர் வந்து துலன். அவரை போய் பாக்குறாங்க அலாங் வித் பிகினி. அண்ட் போத் ஆஃப் தேம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹவு டிட் தே பிகம் புவர், இந்த பாவர்ட்டிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது அவர் தெளிவா சொல்றாரு. இட் வாஸ் டியூரிங் ராஜ்புத் டைம் that feudalism was introduced, and how feudal lords started oppressing others அப்படிங்கிற ஒரு அந்த வரலாற்று பின்னணி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, துலன் இவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, யூ பீப்புள் ஆர் சஃபரர்ஸ், நம்ம எல்லாருமே சஃபரர்ஸா இருக்கிறோம். அந்த சஃபரிங்கை நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். நம்மளால கண்ணீர் விட்டு அழுக முடியாது. ஏன் கண்ணீர் விட்டு அழுதோம்னா அதற்கு ஒரு கம்யூனிட்டி கூடிரும். அந்த கம்யூனிட்டி கூடிச்சுன்னா நம்ம செலவு பண்ணோம், அதுக்கு காசு இல்லை. அப்போனா நம்ம கண்ணீர் வேணா போகாம அதை காசாக்கலாம். என்ன அப்படின்னா, யூ பிகம் ப்ரொஃபஷனல் மோனர்ஸ். ஏன் அப்படின்னா, அப்பர் காஸ்ட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் பீப்புள் ஹூ வுட் மோன் இன் their family funeral and you will be paid. இதை கேட்டோன்னா சனிச்சாரிக்கு ஓகே அப்படின்னு தோணுது. Okay, instead of going and working a lot and earning very little, better become a mourner and earn a lot. இந்த ஒரு ஐடியா நல்லா இருக்கு. உடனே அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போதான் நமக்கு வந்து ஸ்டோரியில் ஐரணியே இருக்கு. என்ன ஐரணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, she was deprived of shedding tears because of her economic condition. அவளால அவளுடைய எக்கனாமிக் கண்டிஷன், given that economic condition, she cannot weep because she has to shell out money. ஆனா இப்ப for somebody's grief, வேற ஒருத்தருடைய துயரத்திற்காக இவ ஒப்பாரி வைக்க போறா. இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கே. Is idea clear, teachers? இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ளார ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேப்பனிங் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is the death of a very famous man, a landlord. The name of the man is Bhairab Singh. இந்த பாய்ராப் சிங் அவர் இறந்து போகிறார். அவருடைய ஃபியூனரலுக்கு ரூதாலிஸ் ஆர் இன்வைட்டட். அப்ப சனிச்சாரி, பிகினி அண்ட் குரூப் ஆஃப் விமென், they go and they mourn in the funeral of Bhairab Singh. Is the information clear? இப்போ this act of mourning becomes a kind of resistance. It becomes a kind of fighting back technique. இந்த அழுகிறது, ஒப்பாரி வைக்கிறது வந்து ஒரு விதத்துல காசுக்காக அழுகுறாங்க அப்படின்னா கேட்டா கூட, இன்னொரு விதத்துல this is how the poor people can fight back. அங்க போய் அழுகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இறந்தவரையும் என்ன பண்ணுவாங்க, மேல கையெல்லாம் போட்டு அடிச்சு அழுவாங்க, ஒப்பாரி வைக்கிறது. அப்ப they take it as a chance to attack the dead man, because this Bhairab Singh had taken away the virginity of many young women. He was a womanizer. அப்ப நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கற்ப சூறையாடியவனாக இருந்தான். அப்ப அத வந்து இந்த பெண்களால ஓப்பனா பேச முடியல, because they were lower caste. Now he is dead. Now they are mourners. They have a chance to hit the man on the pretext that they mourn the loss of this man. அவனை பத்தி புகழ்ந்து பாடுற மாதிரி பாடி அப்படியே அவன் ஒரு அடி அடிக்கிறான். Okay, this is a kind of இப்படி டிமாண்ட்ல போகும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, they start negotiating or demanding wages. இன்னும் எங்களுக்கு நிறைய வேணும், நீங்க கொடுக்கறது பத்தல அப்படிங்கும்போது வேற வழி இல்லாம the upper caste people they came to negotiate with the Rudalis.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆள் பத்தல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த யூனியன்ல என்ன பண்ணாங்கன்னா நான் யூனியன் மெம்பர்ஸ், எல்லா யூனியன்லுமே கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குற மெம்பர்ஸ் இருப்பாங்க, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருப்பாங்க. அப்ப அன்ஆர்கனைஸ்டா என்ன பண்றாங்க அப்படின்னா ராந்தி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருந்தது, அங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸையும் இவர்கள் உள்ளே சேர்த்து கொண்டார்கள். ஆஸ் ஆஸ் நான் மெம்பர்ஸா சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் சேர்த்துட்டு என்ன பண்ணாங்க, தே created a very big organization and they became very popular. Is the information clear, teachers? Okay, they became very, very popular. So this play is about subaltern resistance. The terms எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாத டேர்ம்ஸா இருக்கு. இது about this play is about subaltern resistance. எழுதி வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, அவ்வளவுதான். நமக்கு சும்மா ஒரு அவுட்லைன் கொடுத்தாச்சு. Now we will go into the text.